நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாரகியம்மன் திருவடி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, வாழ்க்கை என்னங்கிற ஒரு போராட்டத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? உங்களுக்கு ஒரு விடுதலை என்கிற ஒரு கதவுகள் திறக்கப்பட போகிறது. தவிட்டு பானைகளை கையை ஓடும்போது தங்கம் கிடைக்கிற மாதிரி இந்த சனிவனுடைய வக்ர நட்சத்திர பயிற்சியால் 7.5 சனி, அதுவும் ஜென்ம சனி காலகட்டத்தில் மாபெரும் ஒரு நல்லது உங்களுக்கு நடைபெற போகுது. ஸோ அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவை ஃபுல்லாக பாருங்க நம்ம சேனலில். ஏற்கனவே ராகு கேது பயிற்சி பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்களை பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை பாருங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லை கேரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் பண்ணி தவறாமல் செலக்ட் பண்ணிச்சு. அவ்வளோதான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, மீன ராசியில சனிவானம் வந்திருக்கிறார். 2.5 வருடங்கள் அங்கதான் இருக்க போறாரு. இந்த 2025 மீனராசிக்குள்ள நுழைந்த சனிவான் அடுத்த 2.5 வருடம் கண்டிப்பா இருக்க போறாரு. இந்த ஒரு 7.5 சனி ஜென்ம சனி காலகட்டத்தில் தலைமையில ஏதோ ஒரு முள்கிரீடத்தை தூக்கி வச்ச மாதிரி, கூடுதல் பொறுப்பை தூக்கி வச்ச மாதிரி வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு தூக்கி சுமந்துக்கிட்டு கஷ்டப்பட்டு இருப்பீங்க. ஒர்க்லோடு, தேவையில்லாத வேலை பளு சுமைகள் இதெல்லாம் அதிகமாக முறையில் இருக்கும். ஸோ கொஞ்சம் ஒரு ஓய்வு, ஒரு ரெஸ்ட், ஒரு ரிலீஃப் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்காம போயிருந்திருக்கும் இந்த ஜென்ம சனி காலகட்டங்கள்ல. ஸோ இந்த ஒரு நேரத்துல அந்த சனி பகவான் வக்ரம் அடைகிறார். வக்ரம்னா என்னங்க அப்படின்னா, சூரியனுடைய எதிர்ப்பு விசையின் காரணமாக ஒரு கிரகம் பின்னோக்கி நகர்ந்து போறதான் நம்ம வக்ரம்னு சொல்றோம். அப்படி வக்ரம் அடையும் போது, அதாவது ஒரு நல்ல கிரகம், சுப கிரகம் குரு பகவான் வக்ரம் அடைந்தால் நல்லதை அவரால் பண்ண முடியாது. அதே போலதான் ஒரு அசுப கிரகம் அப்படின்ற சனி பகவான் வக்ரம் அடைந்தால் கெடுதலை அவரால் செய்ய முடியாது. அப்போ இந்த வக்ரமாக இருக்கக்கூடிய சனி பகவான் மூலமாக கெடுதல் நடக்காது. அதுவே மிகப்பெரிய யோகம். மேலும் அவர் வக்ரம் அடைந்து பின்னோக்கி நகர்ந்து போறார். அப்போ எந்தெந்த காரியத்தில் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்தாரோ அந்த காரியத்துல, அந்த பிரச்சனையில ஒரு முடிவுக்கும் ஒரு தீர்வையும் கொடுக்க போகிறார். அந்த பிரச்சனைக்குண்டான ஒரு முடிவு காலகட்டம் கொடுக்க போறார். உத்திரட்டாதி நட்சத்திரம் பிறந்த உங்களுக்கு கூடுதல் பிளஸ் என்னன்னா, உங்களுடைய நட்சத்திராதிபதி சனி பகவான். அப்போ உங்களால் சில வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள், நீங்கள் எடுத்த தவறான முடிவுகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள், அவை அனைத்தும் திரும்ப அதை திருத்துவதற்கு ஒரு வாய்ப்பினை இந்த சனி வக்ரம் கொடுக்குது. ஸோ எந்தெந்த விஷயம் அப்படின்றத பார்க்க போறோம். ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 28ஆம் தேதி வரை சனிவனுடைய வக்ர காலகட்டங்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணித்து பின்னோக்கி பயணித்து புரட்டாதி நட்சத்திரம் வரைக்கும் போறாரு. ராசி மாறலங்க, நட்சத்திரத்தை மட்டும் தான் மாத்துறாரு. ஸோ உத்திரட்டாதி மற்றும் புரட்டாதி 2 நட்சத்திரங்களில் வக்ர நிலையில் இருக்க போறார் இந்த சனி பகவான். சரி, பலனுக்கு நம்ம நேரடியாக பெறுவோம். பலன் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது. முதல்ல உங்களுடைய மீன ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் எங்க இருக்கிறார்? 4ஆம் வீடான மிதுனத்துல அமர்ந்திருக்கிறார். அர்த்தாஷ்டம குருவாக குருபகவான் இருக்கிறாரு. குருவுடைய பார்வை மீனராசிக்காரங்களுக்கு இல்லை. சரிங்களா? ஸோ உங்களுக்கு 4ஆம் வீடு இருக்கிறாரு. சனிவன் இப்போ வக்ரம் அடையும் போது என்னென்ன விஷயங்கள் யோகம் இருக்குன்னா, முதல் விஷயம் கர்மான்னு சொல்லக்கூடிய தொழில்ல, கர்மஸ்தானம் சொல்லக்கூடிய 10ஆம் வீட்டுல மிகப்பெரிய ஒரு மாபெரும் நல்லது நடக்க போகுது. ஏன்னா சனிவனுடைய 10ஆம் பார்வை 10ஆம் வீட்டுல போயிடுது. ஸோ எல்லாருக்குமே ஒரு பணத்தை கொடுப்பது ஏதாவது ஒரு வேலை தொழில் தான். பணம் இருந்தால் 10ம் பறந்து போகும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு முதல்ல இந்த வேலை தொழிலில் இருந்த பிரச்சனைகள் மறையும் குறையும். வேலையில உங்களுக்கு வர வேண்டிய சம்பள பாக்கி பணம் வசூலாகும். வேலை பெர்மனன்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. வேலையில உங்களுக்கு குளறுபடி செஞ்சவங்க, தடை ஏற்படுத்தினவங்க, உங்களுக்கு விரோதியா இருக்கக்கூடிய துரோகம் செய்தவர்கள், இவர்கள்லாம் விலகி வேலையில ஒரு நிம்மதி, ஒரு சொல்யூஷன் கிடைக்க போகுது. அதிகப்படியா வேலை கொடுத்து உங்களை வேலையை பார்க்க விடாம கெடுத்தவங்க கூட இப்போ உங்களை ஒரு ரிலீஃப் பண்ணி விட போறாங்க. ஸோ இந்த ஒரு நேரத்தில் வேலை மாற்றம் உங்களுக்கு வரும். நல்ல ஒரு கம்பெனியில் நல்ல ஒரு சம்பள வரும். அந்த வாய்ப்பை சரியா நீங்க பயன்படுத்திக்கலாம். அதே போலதாங்க தொழில் ரீதியான ஒரு நன்மையும் உண்டு. தொழிலில் முடக்கம் ஏற்பட்டுச்சு இல்லையா? பணம் முதலீடு பண்ணிட்ட தொழில் எனக்கு ரன்னிங்கே ஆக மாட்டேங்குது. அப்படிப்பட்ட நடைபெறாத தொழில் இன்னும் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ போட்ட பணத்தை எடுத்துருவீங்க. தொழிலில் ஏற்பட்ட நஷ்டம் சரியாயிரும். சரியான ஒரு வேலையால் அமைஞ்சு தொழில் நல்லபடியாக ரன்னிங்காக இருக்க வாய்ப்பு உண்டு. புதிய தொழில் தொடக்கம் தாராளமாக இந்த உத்திரட்டாதி இந்த ஒரு நேரத்தில் செய்யலாம். தொழில் விஷயத்திற்கு உண்டான யோக காலகட்டங்கள் உண்டு. பரம்பரை தொழிலோட நல்லபடியாக போகக்கூடிய சான்ஸ் உண்டு. ஸோ 2வது விஷயம் பணம். வரவேண்டிய பணம் உங்களுக்கு வசூலாகும். கிடைக்க வேண்டிய பங்கு ஷேர் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்குது. சரிங்களா? அதே போல அரசாங்கத்தின் மூலமாக ஏதோ ஒரு சன்மானமோ அல்லது முன்னோர்கள் சொத்துல பங்கு பணங்களோ அல்லது திடீர்னு ஒரு கிரிப்டோ கரன்சி இந்த ட்ரேடிங்ல ஒரு பங்கு லாபங்கள் கிடைப்பது, ஒரு அதிர்ஷ்டத்தில் இந்த குதிரை ரேஸ் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டத்தின் ரீதியாக ஒரு பண வரவுகள் கிடைப்பது, மற்றவர்கள் சேர்த்து வைத்த பணம் நகை உங்களுக்கு கிடைக்கிறது, அல்லது மற்றவர்கள் மூலமாக ஒரு அன்பளிப்பாக, ஒரு கிஃப்டா, ஒரு பரிசா
உங்களுக்கு நகை, பணம் அல்லது கார், டூ வீலர், வண்டி வாகனங்கள் போன்ற விஷயங்கள் கிடைப்பது. ஸோ இதற்கு யோகமான ஒரு காலகட்டமாக இது இருக்குது. சரிங்களா? ஸோ இதற்கு அடுத்து மிக முக்கியமான சொல்லக்கூடிய இந்த பணம் வர வேண்டிய விஷயம் தாங்க. கடனாக கொடுத்த பணம் அல்ல அடுத்தவங்க நீங்கள் ஜாமீன் கேரண்டி போட்டிருக்கீங்க, அது உங்களுக்கு தலையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த கடனை அடைப்பதற்கே ஒரு போராட்டமாக நீங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னா அதுலேருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். ஏன்னா பண வரவுகள் வருவதால் நிச்சயம் கடன் பிரச்சனை உங்களுக்கு குறையும். அதுக்கு மிக மிக முக்கிய காரணம் குரு பகவான் 4ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். சரிங்களா? ஸோ நாளில் அமர்ந்திருக்க குருவானுடைய நேரடி 7ஆம் பார்வை 10ஆம் வீட்டில் பதியுது. அப்போ வேலை தொழில் ஸ்தானத்தில் பதியுது. அப்போ தொழில் லாபங்கள் கிடைப்பதன் மூலமாக கண்டிப்பாக கடன் பிரச்சனை ஓரளவு குறையும். மூத்த சகோதர சகோதரிகள் அவர்களுக்கு ஒரு திருமணம் நடக்கல, தடையா இருக்குது, அவங்களுக்கு நடந்ததான் எனக்கு நடக்கும். ஸோ அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை, அவங்க குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை, அது உங்களுடைய வாழ்க்கையை பாதிக்குது அப்படின்னா அவர்களுடைய பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வரும். அவர்களால் உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட கஷ்ட நஷ்டங்கள் குறையும் வரையும். சரிங்களா? ஸோ அவங்களுக்கு உங்களுக்குமே தகராறு இருந்தால் கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் தீர்ந்து இனிமேல் சுமூகமான முறையில் மாறுவாங்க. அடுத்தபடியா மாமியார் வீட்டு பிரச்சனை. இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மாமியார் வீட்டு வழிகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இனிமேல் தலைகீழாக மாறும். சரிங்களா? நினைத்த மாதிரி உங்க ஒரு சொந்தமா உங்களுடைய வீட்டுக்கு சுயமா நீங்க சொந்தத்தோடு வாழக்கூடிய உரிமையோடு வாழக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும். ஸோ மாமியார் வீட்டில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனை தான் சரியாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால வீட்டு பிரச்சனை, வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள், வேற கம்பெனிக்கு இடம் மாறக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். தீர்க்கப்படாத வழக்குகள் தீர்க்கப்பட போகிறது. இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நிறைய ஒரு வழக்குகள் பிரச்சனை, மன சங்கடங்கள் இல்லை விபத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். தீர்வுகளும் தீர்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி மிக முக்கியமா வாழ்க்கை துணை ஒரு மாற்றம் ஏற்பட வாய்ப்புண்டு. தவறான வாழ்க்கை துணையை மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு, திருமண வாழ்க்கையில் 2ஆம் கட்ட திருமண வாய்ப்பு அல்லது வேற நபரை கரம் பிடிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுது. தவறான நபரை கரம் பிடிச்சிட்டாங்க, இனிமேலாவது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல விதமான ஒரு துணையோடு வாழ முடியுமா, அந்த 2ஆம் கட்ட திருமண வாழ்க்கையை எதிர்பார்த்து கொண்டிருக்கூடிய இந்த உத்திரட்டாதி அந்த திருமண வாழ்க்கை நல்ல விதத்தில் அமையும். அல்லது உங்களுடைய பிரிந்த கணவன் மனைவி உங்களுடைய துணை மனம் மாறி மீண்டும் உங்களிடம் வந்து சேரக்கூடிய வாய்ப்புண்டு. அப்போ திருமண வாழ்க்கையில 2வது ஒரு வாய்ப்பை இந்த சனி வக்ர காலகட்டம் உங்களுக்கு கொடுக்குது. ஸோ அந்த 2ஆம் வாய்ப்பு அப்படின்றது கிடைக்க போது இல்லறத்தில். ஸோ அந்த இல்லறத்தை நல்லபடியாக நீங்கள் பயன்படுத்திக்கங்க. ஸோ இல்லறம் மட்டுமல்ல, இந்த சொந்த வீடு அல்லது வீடு மாற்றம் இந்த விஷயத்திலும் ஒரு 2வது வாய்ப்பு கிடைக்கும். ஓகேங்களா? அதே போல தான் வேலை தொழிலையும் செகண்ட் வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கிற வாய்ப்பு. ஆக மொத்தம் இந்த 2ஆம் வாய்ப்பு அப்படின்றது வேலை, தொழில், வீடு மற்றும் திருமணம், இந்த 4 விஷயத்திலும் நிச்சயம் உண்டு இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் ஒரு விடுதலை விமோசனம்ன்றது உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம், இந்த சனி வக்ர காலகட்டத்தில் இருக்கிற பிரச்சனைகளை முடிச்சு நீங்க ஒரு இடத்துல ஒரு வேலையில ஒரு திருமண வாழ்க்கையில செட்டில் ஆகிக்க முடியும். ஸோ அதை மட்டும் மிஸ் பண்ணாம நீங்க பண்ணிருங்க. ஏன்னா அடுத்து வரக்கூடிய அந்த சனி வக்ர நிவர்த்தியின் மூலமாக மீண்டும் ஓடணும், உழைக்கணும், திரும்பவும் போராடணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடுகள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது பெருகளவு வராமல் இருக்கணும்னா இந்த சனி வக்ர காலகட்டத்தை பயன்படுத்தி இருக்கிற பிரச்சனை சால்வ் பண்ணி நீங்க அதில் விடுதலை வருது. மேற்கொண்டு இந்த ஒரு நேர காலகட்டத்தில் நீங்க செய்ய வேண்டிய ஒரு வழிபாடுகள் இருக்குட்டா, கண்டிப்பா கோயில் குளங்களுக்கு பாத யாத்திரை செல்லக்கூடிய பக்தர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உணவு தானம் அல்லது அந்த பாத வழிகள் கால் வழி போறதுக்கு தேவையான மருத்துவ உதவிகள், பெயின் கில்லர்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் வாங்கி கொடுக்கறது. அதே போல படிக்கின்ற ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட உதவிகள் செய்யறது. சரிங்களா? கோயில்களில் உளவார பணி செய்யறது மிகுந்த நன்மை உங்களுக்கு பயக்கும். சரிங்களா? தவறாம நீங்க இதனைய பண்ணிக்கங்க. ஸோ நல்லது, நாம் இன்று மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தா நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் செய்யுங்கள். இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் நீங்க கூட தர பிள்ளைகள் பக்கத்தில் ஒரு ஆல் என்ற வசதி தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம், நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.